வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கொடுக்குறத பார்த்துருந்தோம். இப்போ வந்து அவுட்லைனை எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். அவுட்லைனில் அதே மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் பீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து 4mm பீடு 3mm பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை த்ரெட் ஒர்க் கொடுக்கணும், இல்லை வந்து ஜர்தோசி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சுற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3mm பீடு இல்லை 4mm பீடு ஏதாவது வந்து நம்ம கொடுத்து அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம நீட்டாகவும் பொறுமையாகவும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து நெட் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, நம்மள்ட்ட ஒயிட் கிளாத் மட்டும்தான் அங்கே எட்ஜ்லேயும் இருக்கும், நெட் கிளாத்தோட எட்ஜும் அந்த இடத்துல இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதையுமே நம்ம பண்ணணும். அடுத்த லேயர்லேருந்து பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு அந்த கிளாத் ரெண்டோட எட்ஜஸும் அங்கே இருக்குன்றனால நம்ம வந்து ஸ்லோவாக தான் கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோ வேகமாக கொண்டு வந்துட்டு என்னால் கட் ஆயிருச்சு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாதியில் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணி கொண்டு வரணும்.
நான் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அவுட்டரில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது பிகினிங். இப்போது வரப்போகிற கிளாஸில் எல்லாமே நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம், ஜர்தோசி பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம், த்ரெட் ஒர்க் வச்சு என்ன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம், இல்லை வந்து ஃபுல்லாகவே வந்து பீடை வச்சே இன்னும் என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம், இதில் கட் ஒர்க் வச்சு எப்படி நெட் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத கிளாஸஸை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக நானுமே போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது நீங்கள் ரெகுலராக பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்களுமே மேக் பண்ணி போட பழகிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.